வெல்கம் டு லியோ எஜுகேஷன். நம்ம தொடர்ச்சியான அந்த வேல்யூ ஆடட் பாயிண்ட் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம இருக்கோம். எபிசோட் 17, அதாவது டாபிக் நம்பர் 17. 17வது டாபிக் வந்து வெற்றிகரமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 17வது டாபிக் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தின் பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது இயர் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது தற்போது வரை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற தற்போது வரை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பற்றியான ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது 2025 வந்து பார்த்தீங்கன்னா 4 பல்லுயிர் தலங்கள் அறிவிக்கப்பட்டது. அதை நம்ம பார்க்கலாம். அதை பற்றியான ஒரு டேட்டா தான் வந்து பார்த்தா நம்ம மனோரமா இயர் புக்கில் கொடுத்துருக்காங்க. அரிட்டாப்பட்டி, காசாம்பட்டி, எலத்தூர் ஏரி மற்றும் நாகமலை குன்று அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் எதிர்பார்க்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட் சம்மந்தமான கொஷின்ஸ் அதிகமாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டுட்ருக்காங்க. அப்படி கேட்கும்போது இந்த ஒரு டேட்டா வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் ஸ்டேட்மெண்ட்டோ மேட்சோ பேர் கொஷினோ கண்டிப்பாக அப்படிலாம் பிலிமினரிக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். மெயின்ஸுக்குமே அங்கங்கே வந்து பார்த்தா நம்ம தமிழக அரசு சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களுக்கு என்னென்ன முன்னெடுப்புகளை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு சில பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். ரைட், ஓகே. தமிழகத்தின் பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓரிடத்தில் உள்ள தனித்துவமான மற்றும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் அங்கே இருக்கணும். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது அழியக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கணும். அப்போ அந்த அழிவுலேருந்து மீட்பதற்காக தான் அந்த தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்டில் 2002 சரிங்களா, பிடிஏ ஆக்ட்னு சொல்லுவாங்க. பயோ டைவர்சிட்டி ஆக்ட்னு சொல்லக்கூடிய பிடிஏ ஆக்ட் 2002 சரிங்களா. இதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் அறிவிக்கப்படுது. அப்போ பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் அறிவிப்பதற்கு எந்த சட்டத்தின் மூலமாக மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ அறிவிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2002 இது ஒரு மத்திய அரசு சட்டம், மத்திய அரசால் இயற்றப்பட்ட சட்டம் பிடிஏ ஆக்ட். அது பல்லுயிர் பாரம்பரிய தலம் சட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்ட் 2002 வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்தாங்க. இது நம்முடைய 11th பயாலஜி புக்கில் இருக்கும் சரிங்களா. 11ஆம் வகுப்பு பயாலஜி புக்கில் இது வந்து கொடுத்துருப்பாங்க. 12th ஜுவாலஜிலுமே இது இருக்கும் சரிங்களா. ரைட், ஓகே. சேம் டைம் வந்து பார்த்தா அந்த சட்டத்தின் மூலமாக தான் ஒவ்வொரு இடமும் அறிவிக்கிறாங்க. சரி, இத்தலங்கள் நிலப்பரப்பு, கடலோரம் மற்றும் உள்நாட்டு நீர், அதாவது உள் நிலப்பகுதியில் இருக்கிற நீர் மற்றும் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பாக இருக்கலாம். எது ஒன்றா இருக்கலாம். நிலப்பரப்பாக இருக்கலாம், கடலோர பகுதியாக இருக்கலாம், உள்நாட்டு இருக்கக்கூடிய நீர்நிலைகளாக இருக்கலாம், கடல் சுற்றுச்சூழல் சார்ந்த அமைப்புலாம் இது ஒன்றா இருக்கலாம். இப்போதில் உள்ள உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசால் பாதுகாக்கப்படுது. ஒன்றுமே இல்லை, முன்னாடி போன பாயிண்டில் பார்த்த மாதிரி தான் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதியில் கண்டறிந்து அதை பாதுகாப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவது அந்த பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள். அதை வந்து முழுக்க முழுக்க அரசு தான் என்ன பண்ணும், பாதுகாக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னென்னா அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக மதுரை மக்கள் என்ன பண்ணாங்க, போராடினாங்க, நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த திட்டமே இப்போ கைவிடப்பட்டது. எதனால் கைவிடப்பட்டதுன்னா அரிட்டாப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கீழே வருது. அதாவது பல்லுயிர் பாரம்பரிய தளத்துக்கு கீழே வரதுனால இங்கே டங்ஸ்டன் நீங்கள் சுரங்கம் தோண்டுதல் அந்த டங்ஸ்டன் நீங்கள் எடுத்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பாரம்பரிய தள விஷயங்கள் பாதிக்கப்படும். ஒன்று, சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தா உயிரினங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் விஷயம் சார்ந்த நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதை வந்து மத்திய அரசே கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அப்போ அது அரிட்டாப்பட்டி முக்கியத்துவம் பெற்றது. இது கண்டிப்பாக கொஸ்டின்ஸும் கேட்கலாம். டங்ஸ்டன் சம்பந்தமாக கொஸ்டின் கேட்கலாம். சேம் டைம் அரிட்டாப்பட்டி எங்கே இருக்கின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அப்போது தமிழகத்தில் இதுவரை அறிவிக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரியத்தில் ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரிட்டாப்பட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அரிட்டாப்பட்டி எங்கே இருக்குன்னா மேலூர் வட்டம், மதுரை டிஸ்ட்ரிக்டில் மேலூர் தாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கிழக்கு வட்டங்களுக்கு உட்பட்ட அரிட்டாப்பட்டி மற்றும் மீனாட்சிபுரம். அரிட்டாப்பட்டினா அரிட்டாப்பட்டி என்ற கிராமம் மட்டும் கிடையாது, பக்கத்தில் மீனாட்சிபுரம் என்ற கிராமம். இந்த 2 வில்லேஜும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தலம் வந்து பார்த்திங்கன்னா அரிட்டாப்பட்டி மற்றும் மீனாட்சிபுரத்தை சேர்ந்து இருக்குது. ஒன்று, இதுதான் தமிழகத்தில் முதலாக அறிவிக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலம். எப்போ அறிவிச்சாங்கன்னா 2022 நவம்பர் மாதம் அறிவித்தாங்க. அப்போது இப்படியுமே கொஸ்டின் கேட்கலாம், தமிழ்நாட்டில் முதலாக அறிவிக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். அரிட்டாப்பட்டி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அந்த இதோடைய பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 193.215 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டு சரிங்களா. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 193.215 ஹெக்டேர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க.
அண்ட் தென் இங்கே வந்து அரிய வகை உயிரினங்கள் மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்களுக்கு இருப்பிடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மோட்டோவே அதுதான். சரிங்களா, அரிய வகை உயிரினங்களுக்கு வந்து பார்த்தா என்ன பண்ணாங்க, ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால தான் இது வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அந்த மேலும் பழமையான சமண சிற்பங்கள் மற்றும் சமண படுகைகள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள், வட்டெழுத்து கல்வெட்டுகள் மற்றும் குடைவரை கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த ரொம்ப முக்கியம். இது நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். அப்போ அரிட்டாப்பட்டி பின்வரும் கூற்றுகளை சரியான தவறானு கேட்கும்போது கண்டிப்பாக அது ஸ்டேட்மெண்ட்டில் அதை வைக்கலாம். சமண சிற்பங்களும் தமிழ் பிராமி எழுத்துக்களும் வட்டெழுத்துக்களும் அங்கே இருக்குது அப்படின்னு நான் வச்சு, குடைவரை கோயிலுமே கேவ் டெம்பிள்ஸுமே அங்கே இருக்குது. சரிங்களா, அப்போ அரிட்டாப்பட்டின்னு பார்க்கும்போது எந்த மாவட்டம் ஞாபகம் வச்சுக்கலாம், என்ன வட்டம், வேலூர் வட்டம். அந்த மீனாட்சிபுரம் அரிட்டாப்பட்டி சேர்ந்து தான் 193 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட அந்த ஒரு பல்லூர் பாரம்பரிய தலம். இங்கே என்னென்ன இருக்குன்னா சமண சிற்பங்களும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 2வது காசம்பட்டி. 2வது அறிவிக்கப்பட்ட ஒரு தலம் தான் காசம்பட்டி. இது திண்டுக்கல்ல இருக்குது. திண்டுக்கல்ல நத்தம் வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நத்தம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதி, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான் வந்து பார்த்தா காசம்பட்டி. இது எப்போ அறிவிச்சாங்கன்னா March 12, 2025 அறிவிச்சது. அடுத்தது அறிவிக்கப்பட்ட 2022க்கு அப்புறம் போன வருஷம் மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டதான் காசம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நத்தம்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எவ்வளோ பரப்பளவு கொண்ட 4.97 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசம்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தலம். அந்த சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கும் வனப்பகுதியாக இதில் பல்வேறு வகையான தாவர இனங்கள், மூலிகைகள், கொடி வகை இனங்கள் மற்றும் பறவை பாலூட்டிகள், அந்த ஊர்வன என எண்ணற்ற வகை இனங்கள் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வந்து பார்த்தா இப்போது இந்த காசம்பட்டியை சேவ் பண்ணதுக்காக கன்சர்வேஷன் பண்ணதுக்காக முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்லலாம் விலங்குகளும் அந்த அங்கே இருக்கக்கூடிய தாவர இனங்களும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அழிவில் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் சொல்லிட்டு பொதுவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே அதை டிவைட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ காசம்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஏரியா முக்கியம். எப்போ அறிவிச்சாங்க, 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம்னு சொல்லிட்டு திண்டுக்கல் நத்த மட்டத்தில் இருக்குது. சரிங்களா, இது முக்கியமானது. அடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா எலத்தூர் ஏரி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எலத்தூர் ஏரி வந்து பார்த்தா 3வது அறிவிக்கப்பட்ட பாரம்பரியத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அதை அறிவிச்சாங்க 2025. புலம்பெயர்ந்து வரும் பறவைகள் சுமார் என்ன இருக்குது 5000 பறவைகள் இந்த ஏரியில் கூடுகின்றன. அதாவது நம்ம எப்படி வேடந்தாங்கல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்தா பறவைகள் வந்து பார்த்தா மைக்ரேட் ஆகி வருதோ அதே மாதிரி வந்து பார்த்தா இங்கேயுமே வந்து பார்த்தா மைக்ரேட் ஆகி புலம்பெயர்ந்து வருது. அந்த புலம்பெயரும் பறவைகளுக்கு இங்கே ஒரு வாழ்விடமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரி தான் எலத்தூர் ஏரின்னு சொல்லலாம். ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எலத்தூர் ஏரி. சரிங்களா, ரைட், ஓகே. அதனுடைய பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் 37.42 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டதான் எலத்தூர் ஏரி அப்படின்னு சொல்லலாம். அது எலத்தூர் ஏரி பாரம்பரியத்தினுடைய ஏரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா 37.42 ஞாபகம் வச்சுன்னா ஹெக்டேர். அழிந்து வரும் நிலையில் உள்ள உயிரினங்கள் ஆசிய கம்பள கழுத்து நாரை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். உயிரினங்களாக என்னென்ன இருக்குன்னா ஆசிய கம்பள கழுத்து நாரை அந்த பறவை, சிவந்த கழுத்து பறவைகள்னு இருக்கு, அந்த ஓவிய நாரை, கிழக்கு நீர் நாரை மற்றும் கருந்தலை வெண்ணாரை அப்படின்னு சொல்லக்கூடிய நாரை இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முக்கியமாக காணப்படுது. அதில் வந்து அழிஞ்சு வரதான் அதை பாதுகாக்கிறதுக்கான முக்கியமான நோக்கமாக அது பார்க்கப்படுது. சரிங்களா, அப்போ எலத்தூர் ஏரி என்பது இதனால் இந்த நாரை இனங்கள் பறவை இனங்களுக்காக முக்கியத்துவம் வாய்ந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. இது வந்து 3வது. 4வது வந்து பார்த்தா நாகமலை குன்று அறிவிச்சிருக்காங்க. நாகமலை குன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம். இதுவுமே எலத்தூர் ஏரியுமே ஈரோடு தான். இதுவுமே ஈரோடு அப்படின்னு சொல்லலாம். 4வதாக அறிவிக்கப்பட்ட ஒரு பல்லுயிர் பாரம்பரிய தலம் இது வந்து பார்த்தீங்கன்னா 32.22 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகமலை குன்றுகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 பறவை இனங்கள் இருக்குது, 138 தாவர இனங்கள் இருக்குது, அந்த 106 பூச்சிகள் இருக்குது, அந்த 17 ஊர்வன, 10 பாலூட்டிகள் என மொத்தம் 537 வகை உயிரினங்கள். சரிங்களா, டைப்ஸ், அதாவது எண்ணிக்கை கிடையாது, அது உயிரினங்களுடைய எண்ணிக்கை கிடையாது, அதோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 537 வகை உயிரினங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்கால பாறை வாழ்விடங்கள் மற்றும் 400 ஆண்டுகள் பழமையான ஆஞ்சநேயரின் கற்சிலையும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து பார்த்தா நம்ம இங்கே ஃபஸ்ட்டு அரிட்டாப்பட்டி பார்க்கும்போது சமண சிற்பங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோமோ அதே மாதிரி கடைசியாக நாகமலை குன்றில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஞ்சநேயர் சிலை இருக்குன்னு ஆச்சு. பழங்கால பாறை வாழ்விடங்கள் இங்கே இருக்குது. சமண படுகைகள்னா மாதிரி இந்த சமண படுகையுமே வந்து பாறையில் தான் இருக்கும். அதே சேம் டைம் இங்கே பாறை வாழ்விடங்கள் சொல்லக்கூடிய இந்த குகைக்குள்ள வாழ்ந்த விஷயங்கள்லாம் இங்கே இருக்குச்சுங்களா. அப்போ 4வது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாகமலையை நம்ம முடிச்சிருக்கோம். அப்போ 4 பாரம்பரிய தலங்கள், பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் வந்து பார்த்தா நம்ம முடிச்சிருக்கோம். அப்போது 1 அரிட்டாப்பட்டி, 2வது காசம்பட்டி, 3வது எலத்தூர், 4வது நாகமலை குன்று அப்படின்னு சொல்லக்கூடிய 4மே என்ன பண்ணுறோம் பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கோடைய அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.